ரிஷபராசினருக்கு பார்த்தீங்கன்னா, முதல் கார்டே பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களுடைய போராட்டத்த குறிக்குது. பொதுவாவே பார்த்தீங்கன்னா, ஈஸியா அவங்களுக்கு எதுவுமே கிடைச்சிராது. இதில பார்த்தீங்கன்னா, நீங்களே ஃபோட்டோ பார்த்தீங்க உங்களுக்கே 2வது பார்த்தீங்கன்னா, 5 நாணயங்கள். அதாவது இவர் கொஞ்சம் தலைகீழா வந்திருக்கு. அதாவது ஒரு திருமணம்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிருக்கேன். 2ஆம் திருமணத்திற்கு பார்த்துக்கிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரசனின் வாள் உங்களுக்கு கிடைக்குது. அதாவது ஒரு கம்பீரமா இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த இதில் ஏற்பட போகுது. 10 செங்கோல்கள். அதாவது என்ன பண்றாரு? இருக்கிற குச்சி எல்லாத்தையும் தூக்கிட்டு போய்க்கு இருக்காரு. அதாவது இவர் என்ன மாதிரினா இருக்கிற கஷ்டத்தை எல்லாத்தையும் இந்த மாதம் உங்களுக்கு தூக்கி எறிய போகுது. வணக்கம், திஸ் இஸ் பாலா பேகா. உலகமெல்லாம் எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ரசிக பெருமக்கள் அப்படின்னு சொல்லணுங்க. இங்கே ஜோதிடர் யுகம் சேனல் அத்தனை பேருக்குமே அத்தனையும் எங்களுக்கு ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, வியூவர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய எங்களோட கமெண்ட்டை நீங்கள் சொல்லி நான் எங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் பெண்மணி அப்படின்னு சொல்லணுங்க. ஒரு பொண்ணு, அழகான ஒரு லட்சணமான ஒரு பொண்ணை தான் கேட்க போகிறோம். அவங்க பாரம்பரிய ஜோதிடர், ஜோதிட அரசி, யோக பிரபா, அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதை விட அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், டேரட் ரீடர் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது டேரட் ரீடர் அப்படின்னா ரொம்ப பேர் அது பார்க்கறது இல்லை. அதாவது கார்டு வச்சு பார்ப்பாங்க இல்லைப்பா, கார்டு வச்சு பார்த்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டங்க. அது படித்து அதை அழகாக சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அப்படி ஒரு அழகான ஒரு ஜோதிடரை நம்ம பார்க்க போகிறோம். நான் மட்டும் பார்த்ததில்ல, நீங்களும் பார்க்கணும். அவங்கக்கிட்ட இருந்து நிறைய விஷயத்த நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்ப்போமா, அவங்கள சந்திப்போமா. ஜோதிடர் யுகம் டிவி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைரக்ட் ஆருடம். டைரக்ட் ஆருடம்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இது நம்ம முன்னாடி எகிப்திய காலத்திலே கண்டுபிடிச்சப்பட்டது தான் அந்த டைரக்ட் ஆருடம். நார்மலாக பாரம்பரிய ஜோதிடம் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் டைரக்ட் ஆருடமும். மேக்ஸிமம் நம்ம சைடில் உள்ளவங்களுக்கு இது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கத்துக்கு வருகிறது. இது என்ன மாதிரியான பலன் பார்க்கலாம் இதில் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சாதாரணமாக பாரம்பரிய ஜோதிடத்தில் அதாவது பிறந்த தேதி நேரத்தை வச்சு நம்ம பலன் பார்ப்போம். அதன் மூலமாக என்ன தசை நடக்குது, என்ன தசா புத்தி நடக்குது, கிரகத்தில் அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்குங்கிறதும் நம்ம பார்த்துருவோம். அது ஒரு வகையில் இருந்தாலும் இது எங்களுக்கு ஜாதகமே இல்லை, எங்களுக்கு ஜாதகமே எழுதலை, முன்னாடி உள்ள காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நான் எந்த பிறந்த தேதி நேரனே தெரியாது. அப்படி உள்ளவங்களுக்குலாம் நம்ம என்ன மாதிரியான ஜாதகம் பார்க்க அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்களுக்கு இந்த டைரக்ட் ஆருடம் மூலமாக பார்க்கலாம். மற்றபடி நார்மலாக உள்ள பர்சனுமே எனக்கு இப்போ உடனே எனக்கு ஒரு சின்ன எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு இப்போயே ஒரு விஷயத்துக்கு எனக்கு ஆன்சர் தெரியணும், இப்போ ஒரு இடத்துல பணம் தொலைஞ்சு போச்சு, இல்லை ஒரு இடத்துல பிரச்சனையாக இருக்குது, இந்த பிரச்சனை உடனே முடிவுக்கு வருமா, எனக்கு ஈவினிங்குள்ளே இந்த இதுக்கு எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, அதாவது உடனுக்குடன் நீங்கள் கேட்ட அடுத்த செகண்டே அதற்குண்டான ஆன்சரை கொடுக்கறது, அதற்குண்டான ஒரு பலனை அந்த டைரக்ட் ஆருடம் கொடுக்கும். ஒரு தெளிவான பலன் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுலேயும் இந்த ஜூலை மாதத்தில் ஒவ்வொரு ராசினருக்கும் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாது அந்த டைரக்ட் ஆருடம் மூலமாக ஒவ்வொரு விஷயத்துக்கும். முதல்ல அதாவது கல்யாணம், குழந்தை பேருக்கு. 2வது பார்த்தீங்கன்னா வேலை, தொழில், வருமானத்திற்கு. 3வது முக்கியமாக கல்வி. 4வது உடல்நிலை. 5வது சொத்து சேர்க்கிறது. இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் ஒவ்வொரு கார்டும் எடுத்து ஒவ்வொரு ராசினருக்கும் எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்குது, எந்த மாதிரியான நம்ம தெளிவான ஒரு கேள்விக்கு பலன் சொல்லுது இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு ராசினருக்கும் முக்கியமான சில நிறைய விஷயங்களை இந்த பதிவில் நான் கொடுக்கேன். என்ன மாதிரியான ஒரு வழிபாடு இல்லாமல், ஒரு பரிகாரம் இல்லாமல், ஒரு பிரபஞ்சத்தின் மூலமாக பிரபஞ்சமே உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஐடியாவை நான் இதில் தாரேன். கண்டிப்பாக தொடர்ச்சியாக 12 ராசினருக்கும் உள்ள வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக அதற்குண்டான பலன் உங்களுக்கும் உங்களது குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக இருக்கும். ரிஷபராசினருக்கு இந்த பிரபஞ்சம் என்ன மாதிரியான
ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு, இல்லை என்ன மாதிரியான ஒரு பலனை கொடுக்குறாரு, என்ன மாதிரியான ஒரு எச்சரிக்கை உணர்வை கொடுக்குறாருன்னு சொல்லி பார்த்துடலாம். ரிஷபராசினருக்கு வந்து பார்த்திங்கன்னா, முதல் கார்டே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அவங்களுடைய போராட்டத்தை குறிக்குது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அவங்களுக்கு எதுவுமே கிடச்சிடாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே ஃபோட்டோ பார்த்தீங்க உங்களுக்கே தெரியும். அதாவது ஒரு கால் ஊனமாக இருக்க ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க வயதானவங்க, கடுமையான பனி புயல் பெய்யுது, அதையும் தாண்டி அவங்க நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்க்கு இருக்கும்போது இவங்களுடைய எய்ம் வந்து எப்படின்னா ஒரு 5 நாணயம் தங்க நாணயம் தூரத்தில் இருக்குது. அவங்களுடைய எய்மை அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. இது எதை குறிக்குது? வேலையை குறிக்குது. அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, வேலை தொழிலில் மாற்றம். இல்லைப்பா எனக்கு வந்து தொழிலில் வந்து நிறைய நலிவு போட்டுட்டேன், நானும் நிறைய இடத்துல பார்த்துட்டேன், நானும் முன்னேறதுக்கு உண்டான நிறையா பேங்க்ல லோன் போட்டுட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், ஆனாலும் என் தொழில் நலிவடைஞ்சிருச்சு, நான் இதுக்கு பதிலாக நான் இழுத்து மூடிடலான்னு பார்க்கேன் அப்படின்னு சொல்கிற ரிஷபராசினருக்கு இந்த ஜூலை மாதம் தடைகளை தாண்டி வெற்றியே கொடுக்குது. ஸோ நீங்கள் என்னன்னாலும் பரவாயில்ல, இந்த அல்ல கடிச்சிக்கிட்டு ஒரு ரெண்டு 3 நாள் போராட ஆரம்பிங்க இந்த ஜூலையிலேயும். அதுக்கடுத்து இந்த ஜூலையிலேயும் அந்த வெற்றி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதே இது அரசாங்க உத்தியோகத்துக்கு நான் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிக்கிருக்கேன், எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, என்ன பண்ணுனேன்னு தெரியலேன்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டம் அரசாங்க உத்தியோகத்திற்கு ஒரு உதவியாக இருக்கும். இந்த ஜூலை மாதம் கண்டிப்பாக அதற்குண்டான பலன் கிடைக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 5 நாணயங்கள். அதாவது இவர் வந்து கொஞ்சம் தலைகீழாக வந்திருக்கு. அதாவது ஒரு திருமணம் சொல்லி எடுத்துக்கிட்டோம், திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிருக்கேன், 2ஆம் திருமணத்திற்கு பார்த்துக்கிருக்கும் போது 2ஆம் திருமணம் கொஞ்சம் தாமதத்தை கொடுக்குது. இந்த காலகட்டத்தில் 2ஆம் திருமணம் பார்த்துக்கிருக்கீங்க அப்படின்போது 2ஆம் குழந்தைக்கு உண்டான வாய்ப்பும் தாமதத்தை கொடுக்குது. அதாவது ஃபுல்லாகவே கொடுக்க மாட்டாங்க, இல்லை கொஞ்சம் தாமதம். அதனால் அதற்கு என்ன வழிபாடு பண்ணணும், அதற்கு என்ற மாதிரியான பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு இருக்குங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், பார்த்துட்டு அதன்படி செய்யுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசனின் வாள் உங்களுக்கு கிடைக்குது. அதாவது ஒரு கம்பீரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த இதில் ஏற்பட போகுது. அதில் யார் உங்களுக்கு ஒரு புது உறவாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒருத்தவங்க வரப்போகிறாங்க. அந்த புது உறவு வந்து அதன் மூலமாக உங்கள் லைஃப்பில் டேர்னிங் பாயிண்டாக இருக்குது. அவங்க வந்து நண்பர்கள் சொல்லலாம். அதுவும் அரசனின் வாழ்ன்னு சொல்லி குறிக்கும்போது ஒரு ஆண் நண்பர் உங்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அவங்க மூலமாக அது யாரானாலும் இருக்கலாம், அண்ணனாகவும் எடுத்துக்கலாம், தம்பியாகவும் இருக்கலாம், நண்பர்களாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் உங்கள் குடும்பத்தில் இல்லாத புது நபர் உங்கள் வாழ்க்கையில் வராங்க. அவங்கள் மூலமாக நீங்கள் ஒரு உச்சத்தில் போய் உட்கார போகிறீங்க. ஒரு வேலை தொழில் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு அவங்கள ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பராக இருப்பாங்க, ஒரு பெரிய ஒரு முன்னோடியாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு தான் நிச்சயமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10 செங்கோல்கள். அதாவது என்ன பண்ணுறாரு, இருக்கிற குச்சி எல்லாத்தையும் தூக்கிட்டு போய்க்கு இருக்காரு. அதாவது இவர் என்ன மாதிரினா இருக்கிற கஷ்டத்தை எல்லாத்தையும் இந்த மாதம் உங்களுக்கு தூக்கி எறிய போகுது. என்ன கஷ்டம், இது வரைக்கும் போராடின கஷ்டத்தை எல்லாத்தையும் போட்டு இதெல்லாம் இல்லைப்பா, இனிமேல் நம்மளுக்கு இந்த ஜூலை மாதம் ஒரு பாசிட்டிவான ஒரு மாதமாக நம்ம ரிஷபராசினருக்கு இருக்குது. அதை ஒரு எடுத்துக்காட்டாக இந்த மற்ற எல்லா கார்டை விட இந்த கார்டு பெஸ்ட்டு கார்டு. இந்த கார்டை உங்களுக்கு எடுத்து காமிக்குது. எல்லாத்தையும் தூக்கி தூட போகிறேன், நிம்மதியான ஒரு லைஃப்க்கு போக போகிறேன், நிம்மதியான என்னுடைய ஒரு வேலையிலையும் தொழிலையும் சரி, ஒரு சொத்துக்கள் வாங்கிறது, என்னுடைய நிம்மதியான ஒரு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போகிறேன். நிம்மதி தான் முக்கியமாக இந்த ரிஷபராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதம் கிடைக்க போகுது. அது மட்டும்தான் உங்களுக்கு இல்லை, மற்ற என்ன போராட்டம் இருந்தாலும் நீங்கள் ஒரு போராடுறதே உங்கள் பொழுதுபோக்காக போச்சு. ஆனால் அதுலேயுமே ஒரு தூக்கம் மட்டும் நிம்மதி இல்லாமல் இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த நிம்மதி கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாகவே இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குது. இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு இதை சொல்லுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா 12 அப்படிங்கிற நம்பரை உங்களுடைய பிங்க் பேனாவால், ரோஸ் கலரில் பேனாவால் நீங்கள் டெய்லி எழுதிட்டு வாங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அனைத்து வித ஒரு நற்பலன்களையும் கொடுக்குது. நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிங்க, புது விஷயங்கள் தொடங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு இடத்துக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போகிறீங்க, இல்லைனா ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கிங்க, கண்டிப்பாக அன்றைக்கி காலையிலேருந்து டெய்லி 12 எழுதுங்க. அதுவும் உங்களுடைய பிங்க் கலர் பேனால் எழுதுங்க. உங்களுக்கே அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு ஜூலை மாதமா அப்பாடா நம்மளுக்கு அவங்க சொன்ன மாதிரி ஒரே பாசிட்டிவான மாதமாக இருக்குது, ஒரு நல்ல வருமானத்தையும் நிம்மதியும் கொடுக்குதுன்னு சொல்லி உங்களுக்கே அது தெரிய ஆரம்பிக்கும். சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க.
வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நம்ம யோக பிரபாவை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்கலாம், எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. தேங்க்யூ.